அதே போல் இப்போது நீங்கள் 2 பேரும் சொன்னது மாதிரி சமீபத்தில் உள்ள இளைஞர்களுடைய அவர்களுடைய தவறுக்கு காரணம் பெரிய ஒரு இது என்னென்னா, ஒன்று வந்து அவர்களுடைய மக்தபு இல்லாத ஒரு நிலை, இன்னொன்று அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய நண்பர்கள். இப்போது ஹசரத் அவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அபுல் ஹசன் நதவி ரஹிமஹுல்லா பெரிய ஒரு இமாம், அவங்க சமீபத்தில் வாழ்ந்த இமாம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த பிள்ளை வந்து சரியான முறையில் மக்தபை பயன்படுத்த தவறுமோ அந்த பிள்ளையினுடைய நிலை கடைசியில் எங்கே போகும் அப்படின்னு சொன்னால், இறை நிராகரிப்பு கொள்கையில போய் கொண்டு போய் சேர்த்துடும். ஏன்னா மக்தப் என்பது ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ அதே மாதிரி மக்தப் ஏற்படுத்தும் அப்படின்றத விட, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாக்கம் ஏற்படுத்துது அப்படின்னா பெற்றோர்கள் அதுக்கு வந்து வழி விடணும். இப்போ என்னுடைய மக்தப் மதரசாவில் நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, ஒரு பிள்ளை வந்து நான் வந்து பொதுவாகவே மதரசாவினுடைய கடைசி ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு டாபிக் வச்சு சுன்னத்து இல்லாட்டி வந்து இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி டெய்லியும் போவோம் கரெக்டாக. ஒரு நாள் வந்து வெள்ளியை பற்றி போகும்போது நான் வந்து ஒரு பிள்ளை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். மறுநாள் அந்த பிள்ளை வந்து சொல்கிறாரு, ஹஜ்ரத் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து வெள்ளி மோதிரம் மட்டும்தான் போடணும்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பிரேஸ்லெட்டு செயின்லாம் போட்டு விட்றாங்க. நான் வந்து சொன்னேன், அம்மா ஹஜ்ரத் சொன்னாங்கம்மா இப்படிலாம் போடக்கூடாது தப்புன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஹஜ்ரத் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்க முடியுமா, நீ போடுப்பா வெள்ளி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்ம சரியான விஷயத்தை பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் போடும் போது பிள்ளைங்க அதை எடுத்துக்கிறாங்க. பெற்றோர்கள் அதுக்கு சரியான ஒரு வழிவகுத்து தராத நிலையில கடைசியில், அதாவது மக்தபினுடைய மாற்றத்தை அவங்க ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னா, கடைசியில் எந்த அளவுக்கு நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம். மதுரைக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு அநாத ஆசிரமம். அந்த அநாத ஆசிரமத்தில் ஆயிஷா பிவி அப்படின்னு ஒரு வயசான ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி வந்து அந்த பெண்மணிகிட்ட போய் கேட்குறோம், என்னம்மா உங்களுடைய நிலை வந்து இந்த மாதிரி இருக்குது இங்கே எல்லா பெண்ணும். அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளை வந்து ஒரு போலீஸு, நான் வந்து அவனுக்கு வந்து சரியான முறையில் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு அவனை ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து அவனுக்கு வந்து மார்க்கத்துடைய வாசனையே கிடையாது. அதனால தான் அவனுடைய மனைவி மக்களுடைய பேச்சை கேட்டு என்னுடைய புருஷன் என்னுடைய கணவரையும் வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருத்த தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த உலக நாட்டுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய காந்தியடிகளார் தன்னுடைய சுயசரிதையில எழுதின விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து அவர் தன்னுடைய சுயசரிதையில காந்தியடிகள் எழுதியிருக்காரு, எல்லா தவறுகளும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. குறிப்பா சொல்ல போனா ஒரு மாதார் தாயிடம், அதாவது ஒரு விபச்சாரியிடம் நான் வந்து மாட்டி தவித்து கொண்டிருந்தேன். இதெல்லாம் என்னுடைய டைரியில் எழுதி வச்சிருந்த காந்தியடிகளார் தந்தை படிக்கிறாரு. பார்த்துட்டு, என்னுடைய தந்தை இதை பார்த்துட்டு என்னை அடிச்சிருந்தாலோ என்னை திட்டிருந்தாலோ நிச்சயமா சொல்ற நான் திருந்தி இருக்க மாட்டேன். என்னுடைய தந்தை செய்த காரியம் என்ன தெரியுமா, கண்ணீர் வடித்தார், அழுதார். அதை பார்த்து வந்து ரொம்ப கவலைப்பட்டு என்னுடைய மகனுடைய நிலை இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சு அழுதாரு அப்படின்னு அதை பார்க்கும்போது என்னுடைய உள்ளம் வந்து கனத்து அந்த தவறுகளை எல்லாம் விட்டேன். சாதாரண காந்தியா இருந்தேன்னா மகாத்மா காந்தியா மாறினேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய தந்தையுடைய தாக்கம் பெருத்த தாக்கம். அதே போல இன்னைக்கு நம்ம தவறுகளை வந்து ஒருத்தருக்கு சுட்டி காட்டும் போது நிறைய விதங்கள் இருக்கு. அவர் வந்து அவருடைய மனதை வந்து துன்புறுத்தாத வகையில் செய்யணும். இன்னைக்கு நிறைய இயக்கங்கள், அல்லாஹ்வுக்கு நிறைய இயக்கங்கள் வாலிபர்களை வந்து அவங்க தன்னை கீழே வச்சு நிறைய தர்பியா அவங்களுக்கு நிறைய கொடுத்து, ஆனால் சில நபர்களுடைய செயல்கள் அவங்க எடுத்து சொல்லும் போது எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி, அந்த சஹாபிக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, சரட்டு மேனிக்கு அந்நிய பெண்களோட பேசுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, அவர் ஒரு அந்நிய பெண் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பெருமானார் பார்த்துடுறாங்க. அப்போ அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாயகமே என்னுடைய ஒட்டகம் காணாம போயிடுச்சு, தேடிக்கிட்டு இருக்கேன், அதான் பார்த்தீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நாயகத்துக்கு தெரியும் அப்படி ஒரு ஒட்டகமே கிடையாது அப்படின்னு. இவர் அந்நிய பெண்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, நம்ம வந்ததுக்கு பொய் சொல்றாரு அப்படின்ட்டு. உடனே பெருமானார் அந்த எப்படி திருத்துறாங்கன்னு பாருங்களேன். அந்நிய பெண் கிட்ட பேசுறாரு, தவறு, நாயகம் தவறுன்னு சொல்லலை, ஆனா திருத்தணும். எப்படி சொல்றாங்க, அந்த ஒட்டகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் போயிடுறாங்க. இவர் போறாரு. கடைசியில எந்த அளவுக்கு அந்த சஹாபியோட நிலை மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சஹாபியை பெருமானார் எந்த இடத்துல பார்த்தாலும், ஃபதிலே உங்களுடைய ஒட்டகம் கிடைச்சிருச்சா அப்படின்னு பெருமானார் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். இவர் கடைசியில வந்து தன்னுடைய வீட்டுல இருந்து வெளியில வரத்துக்கே பயந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பாரு. எந்த அளவுக்கு ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னா, தொழுக ஆரம்பிச்ச தக்பீர் கட்டின பிறகுதான் வீட்டுல இருந்து வருவாராம்.
தொழுது முடிச்ச உடனே வீட்டுல விட்டு வெளியே போயிடுவாராம். ஒரு நாள் பள்ளியில யாருமே இல்லை, இவர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. நாயகம் வந்துட்டாங்க. சலாம் கொடுத்தா ஒட்டகம் எங்கன்னு கேட்பாங்க. பொய் சொல்லக்கூடாது, அது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச இவருக்கு அந்நிய பெண்கள்கிட்ட பேச தப்பு அவருடைய உள்ளம் அது கடுக்கல. ஆனா என்ன நினைக்கிறாருன்னா, நாயகம் வந்துட்டாங்க, நம்ம சலாம் கொடுத்த உடனே கேட்பாங்க, அப்ப என்ன பண்ணலாம், பெருசா தொழுவலாம் அப்படின்னு தொழுதுகிட்டு இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு பெருசா தொழுதாலும் கடைசியில நான் ஒட்டகம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சலாம் கொடுத்துட்டு, நாயகமே என்ன மன்னிச்சுக்கோங்க, அப்படி ஒரு ஒட்டகமே கிடையாது, நான் அந்நிய பெண்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்க பாத்துட்டீங்க, எங்க தவறா நினைக்க போறீங்களோ அப்படின்னு நினைச்சு நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்து அவர் செய்தது தவறு அப்படின்ட்டு பெருமானார் ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தல. ஆனா அவர் அதுக்கு பிறகு அந்நிய பெண்களை பார்க்கல. அதே ஃபலில் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபலில் இப்னு அப்பாஸ் அரஃபாவுடைய மைதானத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பெண்மணி வந்து சட்டம் கேட்கறதுக்கு வராங்க. பெண்மணி சட்டம் கேட்க வரும்போது நாயகத்துக்கு பின்னாடி ஃபலில் நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த பெண்மணி கிட்ட நாயகம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஃபலில் என்ன பண்றாரு, தன்னுடைய பார்வையை அந்த பெண்ணின் பக்கம் திருப்புறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாரு, தன்னுடைய ஃபலிலுடைய முகத்தை இப்படி பிடிச்சு அழகான முறையில் இப்படி திருப்புறாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபலில் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப பாக்குறாங்க. அப்ப உடனே பெருமானார் சொன்னாங்களாம், ஃபலில் ஃபஇன்னலகல் உலா ஃபலைஸலக சானியா, முதல் பார்வை உன் பார்வைப்பா, ரெண்டாவது பார்வை உன் பார்வை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து அந்நிய பெண்களை பார்க்கறத விட்டு நீங்கிட்டாரு. வரலாறு பேசுது. அப்போ சஹாபாக்கள் எப்படி தவறு செஞ்சாங்க, நாயகம் எப்படி திருத்தி கொடுத்தாங்க அப்படின்ற விடயத்தையும் சமீபத்தில் உள்ள பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் நம்ம வந்து சரியான முறையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இளைஞர்களை நம்ம சரியான பாதையில கொண்டு போயிடலாம். அதுவும் குறிப்பா பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு என்னன்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோட கம்பேரிசன் பண்றாங்க. உதாரணத்துக்கு நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கிறேன். சில பிள்ளைங்க வந்து மதரசால ஓதிட்டு பாதியே வந்திருப்பாங்க. அந்த பிள்ளைய வந்து ஒரு ஓதின பிள்ளையோட பாத்தியா, அந்த பிள்ளை எப்படி ஓதி சரியான ஒரு ஆளி வந்து நீங்க உருப்பிட போற அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய தந்தை மேல ஒரு அதிருப்தி, தன்னுடைய தந்தை என்கின்ற ஒரு அந்த அந்தஸ்தை எடுத்துட்டு நம்மளுடைய விரோதி இவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு போய் ஒரு மென்டாலிட்டிக்கு அவர் மாறிடுறாரு. அப்போ பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, ஒரு சமூகத்தில் நண்பர்கள் மூலமாகவோ மக்தபுகள் மூலமாகவோ இது போல் மூலமாக அவங்களுக்கு வந்து தாக்கம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதுக்கு வழிவகுத்து விடணும். இப்போ மக்தபுக்கு அனுப்பல, அது ஒரு விஷயம். ஒரு பிள்ளைக்கு ஒரு நன்மையான காரியம் பிள்ளை அதை ஒத்துக்கிறாரு, ஆனா பெற்றோர்கள் இன்னைக்கு அதுக்கு வந்து சரி வர மாட்டாங்க. சில பிள்ளைங்க வந்து எப்படின்னா, நாங்க வந்து சில நபர்களை சந்திச்சு ஏன்ப்பா தொழுகைக்கு வரமாட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது, அப்போ அந்த பிள்ளையுடைய தாய் சொன்னாங்கன்னா, தொழுக போனா உன்னுடைய 12th மார்க் கம்மியாயிடும், உன்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னா உன்னுடைய 12th மார்க்ல இருக்கணும், நீ உட்காந்து படி, நல்லா படி அப்படின்ட்டு. எவ்வளவுதான் படிச்சாலும் அந்த பிள்ளைக்கு தெரியுது தொழுகையில வெற்றி இருக்கணும், அந்த பிள்ளையுடைய தாய்க்கு தெரியல. அப்ப பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு, நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசிக்கிட்டு வர மாதிரி இந்த பிள்ளைகளுடைய அந்த தாக்கத்தை எந்தெந்த விஷயங்கள்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம பேசணும். விளையாட்டு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுவும் இல்லாம இந்த விளையாட்டு வந்து பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு மட்டும்தான் பாடம் கொடுக்குதா அப்படின்னு சொன்னா கிடையாது. சமீபத்துல வந்து போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த உலக கோப்பையில இறுதி போட்டியில இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா விளையாண்டாங்க. என்னன்னா, விளையாட்டு ஆரம்பிப்பதற்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த போட்டியில தொடர்ந்து 10 போட்டிகளை இந்தியா ஜெயிச்சிருச்சு, 11வது இறுதி சுற்றுல இந்தியா தான் ஜெயிக்கும், போராடி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நாடறிந்த உண்மை, இந்தியா தோத்துருச்சு. நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்தை யாராலும் சொல்ல முடியாது அப்படின்னு நிறைய இந்துத்துவ சகோதரர்கள் அந்த காணொலி கீழே போட்டிருக்கிறாங்க. இது போல பொய்யர்கள் பித்தலாட்டம் ஆடக்கூடியவங்களுக்கு கீழே நீங்க போகாதீங்க, எப்பெல்லாம் நீங்க நம்புவீங்களோ இவங்களுடைய பொய்யாட்டம் பித்தலாட்டம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இந்துத்துவ சகோதரர்கள் சொல்றாங்க. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, எதிர்காலத்தை எந்த நபர்களாலும் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ இந்த உலக கோப்பையாக இருந்தாலும் எல்லா விஷயங்களும் இந்த பிள்ளைகளுடைய வாலிபர்கள் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வந்து ஒரு படிப்பினை தரக்கூடிய விஷயமா ஆக்கி வச்சிருக்கிறான். என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க. நம்ம பழகுற விதம், ஹேண்டில் பண்ணுற விதம் தான் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியம். இப்போது ஒன்று என்ன பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாசம் கொடுக்கறது, கெட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சிறது, ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா அப்படியே போட்டு திட்டுறது, பைக்காட் பண்ணுறது, அவங்கள வந்து எங்கேயுமே விடாமல் இது பண்ணுறது. அது பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும், 2 குழந்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எந்த குழந்தையாக இருந்தாலுமே நம்ம வந்து அதை ஒன்று என்ன நடுநிலைமையாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இல்லை பெற்றோர்கள். அந்த குழந்தைங்களுக்கு இது நல்லது கெட்டதுன்னு புரிய வைக்கணும். என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்கணும்.
இப்போ ஒன்று கேட்குதுன்னு சொன்னால் இதனால பிரயோஜனம் இல்லைம்மா, இதனால காசு தாம்மா வேஸ்ட்டு. இப்போ பட்டாசு கேட்குறாங்க, தீபாவளி வெடி கேட்குறாங்க, இல்லைம்மா இதெல்லாம் காசு வீண் விரயம், இதனால் செய்யக்கூடாது, இதனால் பொல்யூஷனு, இது வந்து தேவையில்லாத விஷயம், இதனால் வந்து பாதிப்பு தான் அதிகம். நம்ம புரிய வைக்கணும். குழந்தை கேட்க தான் செய்யும்.